இடத்துக்குலாம் ஏன் வரேன்னா நாளைக்கு உன்னையும் கூட்டிகிட்டு வரணுங்காக தான். இதை நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்து உன்னை கூப்பிட்டு வரேன். ஓகே ரம்யா? சன்சீவ் சீரியலுக்காக சுகுமாரன். லைட் இருக்கு, லைட் நம்ம ஒன்றும் பயப்பட தேவை. இங்கே வெளிச்சம் கூட திறந்துக்கலாம். அவங்க இதை கூட திறந்துக்கலாம். ஓ லாக் பண்ணிருக்காங்க. 5 minutes later. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். பனானா லீஃப் என்னது ரெஸ்டாரண்ட்டு அந்த பக்கத்தில் வேற ஒரு ரெசார்ட்டில் இருக்கும். ஆமாம், போலீஸ் ஸ்டோ பண்ணிட்டு போவாங்க நம்ம. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. பாருங்க நேராக அங்கே வந்துட்டு அதோ அங்கே தெரியுதா, அதோ அந்த இடத்துல வந்துட்டு தண்ணி ஓடுது. நம்ம இருக்கிற இடம் மேஜிக் லேண்ட் ரெசார்ட். நாங்கள் வந்து என்ன நினைச்சோன்னா ஆள் நடமாட்டமே இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனால் நிறைய பேர். ஆனால் இங்கே இன்னும் 2-3 ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு பெட்டி கடை இருக்குது. தலை உங்கள் பிராண்டு காசு தெரியும் அப்படி சாப்பிட்டே போங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. I have only dollars. கேட்டேன். உள்ள போயிட்டு வரோம் மாசமா. பாருங்க செம்மையா இருக்கு பார்க்க, வெளிய இருந்து பார்க்க. இங்க யாரும் ரிலாக்ஸ் அண்ட் ரீசார்ஜ். நம்ம உள்ள கூட போயிட்டு வந்துடலாம். வேணாம் உள்ள ஆல்ரெடி கார்லாம் இருக்கு. இந்த வீடு சூப்பரா இருக்கு. விலைக்கு கேளுங்க எத்தனை கோடி இந்த வீடு. ஆக்சுவலாக இது வந்துட்டு வைல்ட் லைஃப்லாம் கிராஸ் ஆகிற ஏரியா வேற. நாங்கள் வேற இந்த குச்சியை எடுத்துட்டு வரோம். முயல் என்ன சவுண்டெல்லாம் போடுது. யோ திரும்பி வந்துட்டு போயிடுவோம். யானை சாணி வாட்டி எருமை முருகேஷ் எருமையா தெரியுதா ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு யானை மேலே அடிக்கும்ல. அப்படியே யானை வந்து வீட்டில் ஓடிடலாம். ஒரு அக்கா பார்த்துட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்ப் கேட்டு கூட போயிடலாம். பார்த்தா இந்த ஊரில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப்னா அதாவது ஆபத்தில் மாட்டிட்டா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சரியா? நீ ஏதோ வித்தியாசமாக நினைக்கிற. சூப்பராக இருக்குது இந்த ரோடு. ரோடு ஆனால் இதுக்குள்ளே போய்ட்டு மழை வந்துலாம் திருப்பி இங்கெல்லாம் வர முடியாது. நம்மளும் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. எக்ஸாஸ்டா பாரு வெறித்தனம். ஆக்சுவலாக கேரளாவில் இப்படியெல்லாம் ஓட்டலாமான்னு தெரில. ஆனால் நிறைய பேர் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. நிறையா இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டோம். கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். ஸ்டிக்கரிங் பார்த்தோம். இந்த கார்லாம் வேற மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களான்னு. ஏன் என் கூடயே வரீங்க? ரோட்டு மேலே இருங்க பாருங்க. இந்த வெள்ளை கோட்டுக்கு இங்கிட்டு நடக்கணும். அப்போ தான் அவங்க ஏற்றிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். போமா ஐயோ எல்போடு இங்கிட்டே போயிடுவோம். பார்த்துட்டே போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1-2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம் நாங்கள். பொய் தான். ஏண்டா இவ்வளோ தண்ணி வருது, காற்று தான் வருதுங்க. இந்த அப்போ தான்டா சொன்னேன். சொன்னேன் வாயை திறந்தா போய் தான் சொல்லுவேன். நான் எதுவும் கேட்க. இங்கேயும் எலக்ட்ரிக் ஆட்டோ. இப்போதான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வண்டி. இப்போதான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வண்டி. இது வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் வண்டி கூட பார்க்கல. ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ. எலக்ட்ரிக்லாம் இங்கே கிடையவே கிடையாது. என்னன்னே தெரியல. ஒரு எலக்ட்ரிக் கூட பார்க்கல. சார் முதல்ல ஏதாவது தீம் பார்க் போனால் சூப்பராக இருக்கும். தீம் பார்க்கு என்ன இழு அப்பா எப்போ நம்ம தீம் பார்க் போகிறோம்? எனக்கு ஐயோ அப்பா காற்று ஒரு தள்ளி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. யானை வந்துச்சுன்னா அப்படியே வாயில் கவிட்டு போயிடும். சிட் அவுட் ஏரியா. அங்கேருந்து நீங்கள் யானைக்கு சாப்பாடு போடலாம் எனக்கு தெரிஞ்சு.
அவ்வளவுக்கு கிரைண்டரா? மேலே போய் நம்மக்கிட்ட விலங்கு மாட்டதோட விலங்குக்கிட்ட நம்ம மாட்டிக்கிறாமல் இருக்கிறது தான் சேஃபு. அங்கே பாருங்க, காங்கோட கை மாதிரி அங்கே நடுவில் ஒரு மரம் தெரியுது. ஹாய், நம்ம வந்து பார்த்தா ரூமில் இருக்கோம். ரூமில் வந்து பார்த்தா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சித்தப்பா வேலை பார்க்குறாப்புல, அண்ணன் நிற்கிறாங்க. அப்படியே உள்ளே போனோம். நாரேண்ணா கழுவிட்டு இருக்காப்புல, பாத்திரம் கழுவிட்டு இருக்காப்புல. ப்ரோ என்ன சமைக்க போறீங்க? நூடுல்ஸ். நூடுல்ஸ். நீங்கள் எவ்வளோக்குன்னு அதை காட்டிடு. இவ்வளோ நேரம் அவ்வளோ விளக்கிடலாம். நான் தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ விளக்கினேன். நான் ஒரு டிஷ்ஷு செய்யலான்னு இருக்கேன். மேகி செஞ்சுட்டு அப்புறமேட்டு இதை உடச்சி போடலான்னு இருக்கோம். ஸ்டவ்வு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குன்னே தெரியல. அழகாக இதை இப்படி இது பண்ணி பற்ற வச்சிடலாம் போல். இது வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது. வந்தோடனே ஆக்வா கார்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். கழட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். ரீஃபில் ஆகிட்டுருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது ஒரு வீடியோ போடுறோம். இப்போ வந்து அடுத்த கிளிப்பு அவங்களுக்கு வந்து சமைக்கும் போது வரும். அவங்க பார்ப்போம். வெங்காயத்தில் சமையல். வெங்காயமும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பல பொருட்கள்லாம் இருக்குது. நூடுல்ஸ் செய்கிறோம். ப்ரான்ஸ் பாருங்க, ப்ரான்ஸ். இந்த ஃபாண்ட்டை மாத்துறா. ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் நல்லா ஃப்ரான்ஸ் வேணாம் ஃப்ரான்ஸ். ப்ரோ நான் வெட்டினது அது. ப்ரோ நான் எவ்வளோ பொடிசா வெட்டியிருக்கேன். இது வந்து இவர் வெட்டியிருக்காப்புல. இது வந்து தாளிப்புக்கு இப்படி தான் வெட்டுவாங்க. இது வந்து பச்சடிக்கு வேணா செய்யலாம். இப்போ ட்ரெண்டே வெங்காயத்தை என்ன ட்ரெண்டு? கடுகு உளுந்த பருப்புலாம். இது நான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது பிரித்து பாயில் போட போகிறேன். நூடுல்ஸ் பாக்கெட்டை நான் தான் பிரிச்சிருக்கேன். போட்டு செஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படி. ஓகே. சுடுதண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிச்சோன்னா போடுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் இப்போயே போடுறாங்க. இது வந்து நாங்கள் வந்து எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை தாளித்து அதில் கொட்டப்போம். தாளிக்கல, வதக்கப்போம். புதுசாக இது என்னமோ மேலே போட போகிறாங்களாம். இப்படி வருதுன்னு தெரியல. கெச்சப்பும் வாங்கிட்டோம். பிளேட்டெல்லாம் கழுவி இருக்குது, ரெடியாக இருக்குது. 6 பிளேட்டு கழுவி இருக்கும். பேச்சுலர்ஸோட பிரியாணியே நூடுல்ஸ் தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் நூடுல்ஸை செஞ்சு நம்ம சாப்பிட்றலாம். நல்லா செஞ்சு சாப்பிடுவோமான்னு கேட்டால் டவுட் தான். பற்றி செஞ்சுருக்க இந்த ஆனியெல்லாம் பார்க்குறப்ப என்ன செய்ய போகிறான்னு 45 பேர் சேர்ந்து வேலை செய்கிறோம். எனக்கு என்னன்னு புரியல. இது வெந்துருச்சா? இது பற்ற வச்சுடுறா. என்ன பாக்கெட் எடுத்துருவாங்க? என்ன பாக்கெட்டா? என்ன பாக்கெட்? நான் இவ்வளோ பரபரப்பாக வேலை செய்கிறத பார்த்து நீங்கள் பாட்டு ஏதோ குஸ்காவும் சிக்கன் கிரேவியும் செய்யலாம். நூடுல்ஸ் 2 மினிட்ஸ் நூடுல்ஸ். நாங்கள் ஒரு 25 பேர் செய்கிறோம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 30-40 பேருக்கு பிரியாணி செய்யும்போது 2 பேர் தான் செய்வாங்க. ஆனால் இப்போ 6 பேர் சாப்பிட்ற நூடுல்ஸு 4 பேர் சமைச்சு. ஏன்னா இப்போ வெரைட்டி அந்த மாதிரி நூடுல்ஸு புதுசாக இருக்க போகுது. நூடுல்ஸு புது விதமாக லேஸ் நூடுல்ஸ். பேர் என்ன? லேஸ் நூடுல்ஸ். ஏய் என்னத்தடா போடுறீங்க? எதுங்க டே நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? என்னத்த போட போற? You give man. Why me? ஏய் நீ சாப்பிடுறா. இன்னைக்கு சாதாரணமா கேக்குறீங்க. ஆர்வமா இருந்தா வீட்ல இருக்கப்ப சமைங்க. நான் உதே காய் வந்து இங்க நல்லா காய் வந்துச்சு. நான் கேப்பி வைக்க அம்மாட்ட திட்டு வாங்கணும். எல்லாரும் திட்ட மாட்டேங்க. நல்லா இருக்கு சொல்லி
அதாவது இப்போ நான் தங்கியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ் பக்கத்தில் இது இதே வந்து ஒரு 10 வாட்டி சொல்லிட்டு ஹோம் ஸ்டே மாதிரி இருக்கு. அது பேர் சொல்லிட்டீங்களாப்பா? மேஜிக் லேண்டு. இது வந்து 3 ரூம் இருக்கு, ஏசி ரூம். 3000 தான் பர் டே. நல்லா இருக்கு. இங்கேயே நமக்கு கிச்சன் இருக்கு. நம்ம வேணும்னா இந்த மாதிரி முட்டாள்தனமாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். இப்போ ஏன் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்றோன்னா இங்கே பக்கத்தில் எந்த ஹோட்டலும் இல்லை. நைட்டில் இங்கே எல்லாமே 7 மணிக்கெல்லாம் கடையை சாத்திடுறாங்க. நீங்கள் அப்படி வெளியே போனீங்கன்னா உங்களை குக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வெளியே. ஏன்னா இங்கே வந்து அரிசி கொம்பன்னு ஒரு யானை வந்து அசால்ட்டாக வெளியே வாக்கிங் வந்துட்டு இருக்கோம். அது வாக்கிங் வரும்போது குறுக்க நம்ம ஜாக்கிங் போனோம்னா அவ்வளோதான், நம்மளை பேக்கிங் பண்ணிடுவோம். ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் இதுதான். அந்த ப்ராஜெக்ட் வந்து நூடுல்ஸ் எப்படி ஒரு 5 பேர் செஞ்சு செய்கிறது அப்படின்னு. ஏன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்று நான் டிசைனரு, அவர் கோடரு, இவரு கட்ரு, நான் வந்து கோ-ப்ரொடியூசர். இவரு கோ-ப்ரொடியூசர். சினிமா கேமரா என்ன ப்ராஜெக்ட்னு தெரியாம வளர்றான் பாருங்க. அதான் போன எபிசோட்லயே சொல்லிட்டேன், இவன் தான் கேமராமேன். கேமராவே மறந்துட்டு போனான். எடிட்டர், அவர் தான் எடிட்டர். கேமராமேன் ப்ரோ அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகல. திருந்த மாட்டேன். இது ஓடிடும். அதாவது அவன் என்ன சொல்றான்னா, இந்த நூடுல்ஸ் வாசனையில கொம்பன் நம்மளை தேடி வரணுமா. டேய் வரது யானடா, ஏதோ சின்ன பானை கிடையாது. நான்லாம் புளியவே அசால்ட்டா டீல் பண்ணியிருக்கேன்டா. ஃபிளாஷ்பேக். சின்ன குழந்தையா இருக்கும்போது டைனோசார் இருந்துச்சான், அதை இவன் வாழை பிடிச்சி தூக்கி போட்டானா. டேய் உங்க அப்பா தான் உங்க அம்மாட்ட கலர் கலரா போய் சொல்றாங்க, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். எங்கள்கிட்ட போய் இப்போ நமக்கு பக்கத்து அந்த அடுத்த ரூம்ல வந்து வேற ஒரு சவுண்டு பார்ட்டியாக ஒருத்தவங்க தங்கியிருக்காங்க. அங்கேருந்து தொடர்ந்து சத்தமாக பாட்டு கேட்டுகிட்டே இருக்கு. தமிழ் பாட்டு தானேப்பா? தமிழ் தானா? ஏய் மலையாளம்பா. ஏய் கை எடுத்துக்கடா, அவர் போட போறாரு. அதில் பூனை போட்டு பூனை வைக்க போறாப்ல. போட்டாங்கன்னா லாஸ்ட்ல போட்டு வச்சுக்கணும். அதாவது ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு இங்கே இத்தனை பேர் சேர்ந்துல, ஜஸ்ட் 2 minutes மேகி, அதுக்கு தான் இத்தனை செஃப் சேர்ந்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே இவர் வந்து பிரியாணி தால்ச்சாலாம் சூப்பராக பண்ணுவார். இவரும் பல அந்த பிரியாணி தால்ச்சா டெக்னிக்லாம் இவருக்கு தெரியும். அதனால் இவங்க 2 பேருமே பிரியாணியில் ஒரு மாஸ்டர்ஸ் தான். நான் வந்து பிரியாணி அப்புறம் இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா இதெல்லாம் நான் வந்து செம்மையாக பண்ணுவேன். வச்சிருக்காங்க யாரோ. அப்படியே போட்டிருப்பா. நீங்கள் எல்லாத்தையும் போடுறதுக்குள்ளே அது வந்துடும் போல இருக்கு. இதுதான் ஹைலைட். இது நல்லா ஒரு கலக்கணும். செம்மையா காரசாரமாக பண்ணுவோம். அது வந்து செஃப் தான் போடணும். எண்ணெய் போட்டது போக மீதி இருக்காப்பா. இத பாருங்க இப்ப எப்படி இருக்கா. இப்போ நாராயணன் எப்படி பொண்ணு தெரிறான்னு மட்டும் பாருங்க. எனக்கு பல சமையல் தெரியும், பல சமையல் நான் நல்லா பண்ணுவேன். ஃப்ரெஷ் டொமேட்டோ, தக்காளி சட்னி. இன்னும் நான் சிங்கிளா தான் இருக்கேன். ரெடி டு மிங்கிள். ரெடி டு மிங்கிளாம்ப்பா. அது வர வழியிலலாம் யாரையா நிறுத்தி அட்ரஸ் கேட்டியா? அது என்ன விவரம்? வழி தெரியாம நீங்களே கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. வழி தெரியாம நான் கஷ்டப்பட்டேன்னா விவரமான ஒரு ஆம்பளை பார்த்து நீ அட்ரஸ் கேட்கணும். இந்த ஊர்ல என்னன்னு தெரியல, ஆம்பளையே இல்ல. பார்த்து அட்ரஸ் கேட்கறியா? அது என்ன விஷயம்? ஐயோ அப்படி வேற ஆயிடுச்சு. அதுல சூப்பரா இருக்குல. அதனாலதான் நம்ம சீக்கிரம் வந்தோம். இல்லாட்டி நீங்க சுத்திட்டு வந்துருக்கீங்க. மேல பஜ்ஜி நீ ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்டயா நிறுத்தி அட்ரஸ் கேட்டதுனால தான் லேட்டா வந்தோம். ஒரு தட்டுல கொட்டிடு. அதுல இருந்து எப்படிப்பா எப்படி சொல்ற? ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்கும் தட்டு இல்லைல்ல சாப்பிட்டு. விளக்கி எல்லாம் கழுவி வச்சாச்சு. ஓகே, ஸ்பூனும் இருக்குது, தட்டும் இருக்குது, ஆல் ஐட்டம்ஸ் ரெடி. சூப்பர். இங்க எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் விளக்கி ரெடி பண்ணி வச்சுட்டோம். தேவையானது மட்டும் விளக்கியாச்சு. இங்கே வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஃப்ளவர் பேர் வச்சுருக்காங்க. ரூம் நம்பர் கிடையாது. டாலியா ஹவுஸ், ஜாஸ்மின் ஹவுஸ், ரோஸ் ஹவுஸ், லோட்டஸ் ஹவுஸ், அது மாதிரி எங்களுது டாலியா ஹவுஸ்.
முடிச்சாச்சு. லேஸ்லாம் ஃப்ளேவர்லாம் போட்டு சாப்பிட்டு இந்த ஐடியா இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். கச்சா நூடுல்ஸ் எப்படி இருக்கு? உங்க அம்மா செய்யறத விட இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? இந்த கேள்வி உங்க அப்பாட்ட கேட்டு தான் மாட்டேன். நீ சொல்லு. உங்க ஒய்ஃப் செய்யறத விட இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஒய்ஃப் செய்வதா? கேட்குறீங்களே. ஒய்ஃப்லாம் வேறு மாதிரி செய்வா, என்ன மாதிரின்னு செய்வா, சூப்பராக. அப்போ நாங்கள் நல்லா செய்யலாம். இது ஒரு நல்ல பதில். இது ஒரு நல்ல கேள்வி. நல்லா செய்யல, ஆமாம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு நீ என்ன சொல்லுவ நல்லா செய்யல அப்படின்ட்டு. 5 வருஷம் கழிச்சு நல்லா செய்யல. என்னது இது? இப்படிலாம் சொல்றான். ஒரு ஸ்பூன் எங்க? அவன் ஒய்ஃபுக்கு அவன் தான் சமைப்பானா. சமைச்சு தானே ஆகணும் அவங்களுக்கு.